ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ரோஸ் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரோஸ் செடிக்கு என்ன தான் உரம் கொடுத்தாலும் அது புது தளிர் வராமலும் அப்படியே புது தளிர் வந்தாலும் மொட்டுகளெல்லாம் கருகிய நிலையில் இருக்கும். அந்த டைமில் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுத்தோம்னா நம்ம ரோஸ் செடியை நர்சரிலேருந்து வாங்கிய ரோஸ் பிளான்ட் போல் 2 to 3 டேஸில் புது தளிர் மொட்டுகள் எல்லாம் பெருசு பெருசாக பூக்கும். அது என்ன ஃபர்டிலைசர்னால் ஒரு எக்ஸலண்ட் பனானா ஃபீல் லிக்விட் ஃபர்டிலைசர் தான். இப்போ நம்ம இந்த பனானா ஃபீல் லிக்விட் ஃபர்டிலைசர் கூட நம்ம 2 பொருள் ஆட் பண்ணி தான் இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை நம்ம தயாரித்து செடிகளுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பனானா ஃபீல் லிக்விட் ஃபர்டிலைசரில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் இந்த வாழைப்பழத்தோலில் கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த தயிரில் நம்ம கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதனால் பூக்கள் பெருசு பெருசாக பூக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் இந்த நாட்டு சர்க்கரை நம்ம ஆட் பண்ணதுனால நுண்ணுயிரி பெருக்கத்திற்கு இது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் இது இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் நம்ம தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது தாவரத்தினுடைய வேர் வளர்ச்சிக்கும் மொட்டுக்கள் அதிக அளவில் பூக்கள் பெருசு பெருசாக பூக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் நம்ம எப்படி தயாரிக்குதுன்னு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 3 பொருள் நம்ம எடுத்துக்கணும். வாழைப்பழத்தோல், தயிர், அப்புறம் நாட்டு சர்க்கரை, ஒரு ஏர் டைட் கண்டெய்னரும் கூட எடுத்துக்கணும். அப்புறம் இந்த வாழைப்பழத்தோலை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த வாழைப்பழத்தோலை இந்த கண்டெய்னரில் போட்டுக்கணும். இந்த வாழைப்பழத்தோலை நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் இருக்கும். இந்த வாழைப்பழத்தோல் கூட நம்ம 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். இந்த நாட்டு சர்க்கரை உங்ககிட்ட இல்லைன்னா இது சாதா சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரிப்பட்டது கூட எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் வேண்டாம். அப்புறம் இது கூட நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ண போகிறோம். இந்த தயிரில் அதிகமாக கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதனால் பூக்கள் பெருசு பெருசாக பூக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. உங்கள்கிட்ட தயிர் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணலாம். அப்புறமா இதில் புளிச்ச தயிர் இருந்தால் கூட ரொம்ப வேஸ்ட்டான தயிர் இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணி கூட இந்த ஃபர்டிலைசர் நம்ம ரெடி பண்ணலாம். இது கூட 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணணும். அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நிழல் பாங்கான பகுதியில் வச்சுக்கலாம். எத்தனை நாள் வச்சுருக்கணும்னா ஒரு 5 to 7 days இதை ஒரு நிழல் பாங்கான பகுதியில் இதை வச்சுருக்கணும். முக்கியமாக இதை என்ன பண்ணணுன்னா டெய்லி ஒரு வாட்டி இதை கலந்து விட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் இந்த கரைசல் ரெடி ஆகிட்டு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதில் பெரிய ஸ்மெல்லெல்லாம் பெரிய அளவில் ஒன்றும் இருக்காது. ஏன்னா நம்ம இதில் தயிர், நாட்டு சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணி இந்த லிக்விட் தயாரிச்சனால இதில் பெரிய அளவில் ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. அப்புறமா இதில் முக்கியமாக இந்த ஃபர்டிலைசரை நம்ம அப்படியே செடிகளுக்கு கொடுத்துடக்கூடாது. இது கூட நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இது கூட வாட்ரு ஆட் பண்ணி தான் டைல்யூட் பண்ணி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இதை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. அப்புறம் இந்த வேஸ்ட்டை நம்ம கம்போஸ்ட் பெனில் போட்டுக்கலாம்.
அப்புறம் நம்ம வந்து முக்கியமாக வந்து இந்த லிக்யூடை வந்து நம்ம லிக்யூட் ஃபர்டிலைசரை அப்படியே வந்து செடிகளுக்கு வந்து கொடுத்துடக்கூடாது, வேரில் வந்து பாதிச்சிடும். இது வந்து 1:10 என்ற ரேஷியோவில் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணி அதை டைல்யூட் பண்ணி தான் வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கணும். இப்போ வந்து பெரிய செடிகளாக இருந்தால் வந்து 1 லிட்ரு வந்து கொடுக்கலாம். சின்ன செடியாக இருந்ததுன்னா நம்ம வந்து 1/2 லிட்ரு வந்து கொடுத்தா போதும், அப்படின்னா 1/2 மக்கு அளவு கொடுத்தா போதும். பெரிய பிளான்ட்னா 1 மக்கு அளவு கொடுக்கலாம். அப்புறம் வந்து இந்த லிக்விட் ஃபர்டிலைசரில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இருக்குது. இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து ஒரு நேச்சுரல் ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசராக இது வந்து செயல்படுது. அதனால் பூக்கள் வந்து பெருசு பெருசாக பூக்கிறதுக்கும் காய்கள் வந்து பெருசு பெருசாக காய்க்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து கொடுக்க முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து ஒரு வாட்டி வந்து நல்லா கிளறி விட்டுட்டு தான் இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் வந்து ரொம்ப வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் எந்த டைமில் கொடுக்கலான்னா, மார்னிங் வந்து 6 to 7 o'clock கொடுக்கணும். அது இல்லைன்னா ஈவினிங் வந்து 6 o'clock மேலே கொடுத்துக்கோங்க. அது அப்போ தான் நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்புறம் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் எந்த செடிகள்லாம் கொடுக்கலான்னா, எல்லா வகையான பூச்செடிகளுக்கும், காய்கறி செடிகளுக்கு, பழச்செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். முக்கியமாக ரோஸ் செடிக்கு, ஜாதி மல்லி செடி, மல்லிகை செடிக்கு வந்து கொடுத்தா வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான வந்து லிக்விட் ஃபர்டிலைசர். இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை நம்ம வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்கனால வந்து பூக்கள் வந்து பெருசு பெருசாக பூக்கிறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.